அன்பான தேவ பிள்ளைகளே, யோபு சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. அந்த வார்த்தைகளெல்லாம் முடிந்த பிறகு யோபுவுக்கு தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதம். எதனால் தெரியுமா? சிந்தித்து பாருங்களேன். தன் வாழ்வு காலத்தில் மகா உபத்திரமத்தின் சோதனை தருணத்தில் வீண் வார்த்தைகள் ஒன்றும் பேசாதபடிக்கு, தன்னை தூஷித்தவர்களுக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு, தன்னை சபித்தவர்களுக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு தன் நாவை கர்த்தருக்கு முன்பாக பயத்தோடு பக்தியோடு கூட காத்து, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், என் தேவன் அவர் எனக்கு முன்பாக போகிறபடியினால் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, தேவன் செய்ய நினைத்தார், ஆகையால் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆனாலும் நான் அறிவேன் அவர் என்ன செய்யார் என்று. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சோதனை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை, யாருன்னா உங்களை சபிக்கிறாங்களா? பரவாயில்ல, கர்த்தர் அனுமதிக்கிறார், அதனால தான் நடந்து கொண்டு இருக்கிறது. யாருன்னா உங்களுக்கு புறம் பேசுகிறார்களா? பரவாயில்ல, தேவன் அனுமதியோடு கூட தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்தில் உயர்வு கொடுக்கும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கி இருக்கிற உங்களுக்கு தான் நன்மையான ஆசீர்வாதம் வந்து சேரும். ஆமென். தேவ பிள்ளைகளே, தன் நாவையும் தன்னுடைய வாயையும் அடக்கி கொண்டு தேவதூஷணமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு, சபிக்கிற வார்த்தைகளை பேசாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தேவனாகிய கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்ததை போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.